ஹலோ நண்பர். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம என்னத்தை பற்றி பார்க்க போகிற மாதிரி இருந்தால், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சேனல் உண்டு. ஸோ இந்த சேனல் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் ஜஸ்ட் இது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி டெல்லிங் சேனல், சரியா? ஸோ அதன் ஸ்டோரி டெல்லிங் சேனல்னு சொல்லி கேட்டிங்களா இருந்தால் சிம்பிள். இப்போ ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கும், அந்த ஸ்டோரியை வந்துட்டு அவங்க நரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேக்ரவுண்டில் வந்துட்டு மியூசிக் போகும். அண்ட் ஆல்சோ அவங்க ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணுவாங்க. சில இமேஜஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, கீழே டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க, சரியா? ஸோ இதான் வந்துட்டு ஸ்டோரி டெல்லிங் சேனல். இதை நான் ஏன் இப்போ உங்கள்கிட்ட வந்து சொல்லணும்னு சொல்லி கேட்டிங்களா இருந்தால், இனி நம்ம யூடியூப் சேனலில் வந்துட்டு இப்படியான வீடியோஸ் வந்துட்டு தொடர்ச்சியாக நிறைய வீடியோஸ் வரும், சரியா? ஸோ அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தால், ஐ மீன் உங்களுக்கு ஆன்லைனில் ஏர்ன் பண்ண இல்லாட்டி யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணி அதில் ஏர்ன் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தால், நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் எனக்கு செய்ய வேண்டிய ஹெல்ப் என்னென்னா, இந்த பார்க்குற வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க, சரியா? ஸோ முடிஞ்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாரும் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் இல்லாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னா, இப்போ நம்ம நிறைய ஆன்லைன் தொடர்பான வீடியோஸ் பார்த்துருப்போம். ஸோ அந்த வெப்சைட்டில் போய் ஒர்க் பண்ணலாம், இந்த வெப்சைட்டில் போய் ஒர்க் பண்ணலாம், அதில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம், இதில் அஃபிலியேட் அப்படி இப்படின்னு நிறைய செல்லுவோம், சரியா? ஸோ நிறைய சென்னாலும் அது எப்படியான கான்செப்டா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு டாஸ்க் பண்ணுற வெப்சைட் சொல்லுவீங்க, மைக்ரோ டாஸ்க் பண்ணுற வெப்சைட் சொல்லுவீங்க. ஸோ அப்படியான வெப்சைட்டில் நீங்கள் என்ன செய்யணுமா, அந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணினா தான் உங்களுக்கு காசு, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கு ஒரு டாஸ்க் உங்களுக்கு வருது, அந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணினா உங்களுக்கு சளி தருவாங்க. ஸோ இது வந்துட்டு அந்த கான்செப்ட், சரியா? பட் இங்கே யூடியூப் சேனலில் நான் இப்போ ஏன் கதைக்க வாரனாக இருந்தால், இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், இவங்க எப்போ வீடியோ போட்டிருக்காங்க, இதை பாருங்க, 2 மந்த்ஸுக்கு முதல் வீடியோ போட்டிருக்காங்க, சரியா? இந்த வீடியோஸுக்கு வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு இங்கே பாருங்கள் 11 வியூஸ், ஐ மீன் அவருக்கு 1 ஹவருக்கு வந்துட்டு ஒரு 11 வியூஸ் மட்டும் போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, சரியா? ஸோ இது எப்போ வேணால் இது மில்லியன் அடிக்கலாம், ரைட்? இது நிறைய கான்செப்ட் இருக்குது உள்ளுக்குள்ளே, யூடியூப் சம்மந்தமாக நிறைய கான்செப்ட் இருக்குது. நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் என்ன எப்படி கான்செப்ட் எப்படி ஒர்க் பண்ணு சொல்லி உங்களுக்கு நீங்கள் பிகினர் ஆகிங்களா, ஐ மீன் பிகினர் நான் எது சொல்லணும்னா தான் யூடியூப்ல என்னென்ன தெரியா, யூடியூப் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன், வீடியோ பார்க்க தான் யூஸ் பண்ண சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்களா இருந்தால் அப்படி இல்லை. யூடியூப்ல வந்து ஏர்ன் பண்ணுறது, ஸோ ஏர்னிங் பொட்டன்ஷியல் நிறைய இருக்குது யூடியூப்ல. ஸோ அதை மைண்டில் எடுத்துக்கோங்க, சரியா? ஸோ அந்த வகையில் இந்த யூடியூப்ல வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். ஸோ அதனால பிகினராக இருக்கிறீங்க கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க, சரியா? ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் இப்போ எதுவுமே வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து நான் நோட் பண்ணிட்டு வந்து பேசலை. என் ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் இவ்வளோ காலம் பண்ண விஷயங்களை வந்துட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஷேர் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்களா இருந்தால், நான் ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் வந்து வச்சுருந்தேன் நான். ஸோ அதில் வந்துட்டு மந்த்லி இன்கம் எடுத்தேன் நான், சரியா? ஸோ அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை நான் இப்போ வந்துட்டு அந்த சில ரீசனால் வந்துட்டு இந்த யூடியூப் சேனலை வந்து நான் சோல்ட் அவுட் பண்ணிட்டேன், சரியா? ஸோ இப்போ நான் வந்துட்டு நிறைய யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்துட்டு பிகினிங் ஸ்டேஜில் இருக்குது. பிகாஸ் எனக்கு என்னடா இன்னைக்கு சில வேலைப்பாடுகள், சரியா? இன்னைக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதால இன்னைக்கு அதெல்லாம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கல. ஸோ அதனால நம்மளோட சேனல்லையும் வந்துட்டு நான் வீடியோஸ் போட கிடைக்குது இல்லை, சரியா? ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு வீடியோ போடுவோம்னு நினைக்கக்குள்ள அது சாத்தியம் இல்லாமல் போகுது. பட் இன்றைக்கு என்ன நினைச்சிருக்கேன்னா, எந்த விதமான எடிட்டிங்கும் இல்லை, சும்மா ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது, அந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணுறது, என் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஷேர் பண்ணி, இல்லாட்டி எனக்கு தெரியாத விஷயங்களை அது தெரிஞ்சுக்கிட்டு வந்து உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காண்டியா இனி இந்த சேனலுக்குள்ள வீடியோ போடப்படும், சரியா? ஸோ நிறைய இம்பார்ட்டண்டான வீடியோக்கள் இனி வரும் காலங்களில் வரும். ஸோ அதில் ஒரு ஃபஸ்ட் வீடியோவாக தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தாரேன்னா, இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சேனலில் வந்து எடுத்தீங்களா, ஒரு சேனல் வந்து இப்படி தானே இருக்குன்னு. ஸோ அந்த சேனலில் ஃபஸ்ட்டுக்கே நீங்கள் போய் பாருங்கள் எத்தனை வீடியோ போட்டிருக்காங்கன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், இவங்க வந்து எத்தனை வீடியோ, 23 வீடியோ போட்டிருக்காங்க. ஜஸ்ட் எத்தனை 23 வீடியோ. எத்தனை சப்ஸ்கிரைபர் எடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்கள், 96,000 கிட்டத்தட்ட ஒரு 100K சப்ஸ்கிரைபர் கிட்ட எடுத்துட்டாங்க இந்த 23 வீடியோ வச்சு. சரி, இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு இது ஒன்று மோர், அதை கிளிக் பண்ணுவோமா? ஸோ அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். மேலே அபவுட்டஸ் அவங்கள பற்றி எழுதியிருப்பாங்க, சரியா? ஸோ பண்ணி போட்டு கீழே வாங்க, இம்பார்ட்டண்டான ஐட்டம் வந்துட்டு இது எங்கன்னு சொல்லியிருக்கும், இது யுனைடெட் ஸ்டேட்ஸ் சொல்லி. பட் யுனைடெட் ஸ்டேட்ல இது இந்தியா, ஸ்ரீலங்கா, இப்படி சவுத் ஏஷியா கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு மேக் பண்ணிப்பாங்க. பட் என்னென்னா கொஞ்சம் பார்க்கக்குள்ள ப்ரொஃபஷனல் ஆஃபிகனுங்கிறதுக்காண்டி யூஎஸ் கொடுப்பாங்க. பட் நானும் அதான் செய்கிறேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுது, ஸ்டார்ட் பண்ண டேட்டா பாருங்கள், போன வருஷம், ஐ மீன் 2024 டிசம்பர் 28, சரியா? ஸோ என்ன இதுண்டா டிசம்பர் மாதம் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து டேட் வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டணி இப்போ வந்துட்டு என்னென்னா மார்ச் வந்துட்டு 23rd, ரைட்? மார்ச் வந்துட்டு 23rd. கிட்டத்தட்ட பார்த்தீங்களா வந்து ஒரு 3 மாதம் தான், ரைட்? கொள்ளையால ஒரு 3 மாதம் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 3-4 மாதத்துக்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ணி சேனல் இது ஸ்டார்ட் பண்ணி 23 வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு வியூஸை பாருங்கள், கிட்டத்தட்ட வந்துட்டு 30 லட்சம் வியூஸ், ரைட்? எவ்வளவு 30 லட்சம் வியூஸ் எடுத்துட்டாங்க.
தாராளமாக நீங்கள் மானிட்டைஸ் பண்ணலாம். சரியா? மானிட்டைசேஷன் என்னென்னா உங்களுக்கு சொல்லிக்கிறேன். யூடியூப் சேனலை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி அதில் வீடியோ போட்டால் மட்டும் போதாது. சரியா? அதுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்ச் ஹவர்ஸை நீங்கள் கெயின் பண்ணணும். ஸோ அப்படி கெயின் பண்ணால் தான் யூடியூப் தரப்புல இருந்து உங்களோட வீடியோஸில் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டை ஷோ பண்ணுவாங்க. ரைட்? அப்படி அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ பண்ண தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். ஸோ இதுதான் வந்து யூடியூப்பில் நீங்கள் மணி மேக் பண்ணுற மெத்தட். இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனலில் வீடியோன்னு பார்க்குறீங்களா இருந்தால் எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ ஒரு வீடியோ கிளிக் பண்ண உடனே வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வரும். சரியா? கொஞ்சம் நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்கள இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லி அப்படி அட்வர்டைஸ்மெண்ட் வரும். கடைசியில் அது அந்த வீடியோ முடியக்குள்ளேயும் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் யோசிக்கிறீங்களா ஏன் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க, சும்மாவே நமக்கு ஃப்ரீயாகவே தரலான்னு சொல்லி. அங்கே தான் ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க யூடியூப்பில் வந்துட்டு. ஒரு யூடியூப்புக்கு வந்துட்டு அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன், நான் மோட்டிவேஷன் பண்ணிட்டேன். சரியா? 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் மோட்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கலாம், நடுவில் பார்க்கலாம், எண்டிங்கில் பார்க்கலாம். சரி, எப்படியான அட்வர்டைஸ்மெண்ட் போகுதானே. ஸோ இதுக்கு வந்துட்டு அவங்க என்ன தருவாங்களா இருந்தால் ஒரு 1000 வியூஸுக்கு சும்மா சொல்கிறேன், ஒரு 1000 வியூஸுக்கு எனக்கு ஒரு 1000 ரூபா தராங்கன்னு வைங்க, சொல்லுவாங்க ஒரு 1000 வியூஸுக்கு ஒரு 1000 ரூபா தராங்கன்னு வைங்களேன். அதில் வந்துட்டு ஐ மீன் 1000 ரூபா வந்துட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிஸ் வந்துட்டு யூடியூப்க்கு பே பண்ணும் 1000 ரூபா. சரியா? ஸோ அதில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 55% அதில் யூடியூப் வந்துட்டு 45% எடுத்துக்கும். சரியா? ஸோ யூடியூப்ல நம்ம போடுறோம், அதனால யூடியூப் வந்துட்டு 45%ஐயும் எனக்கு வந்துட்டு ஆஸ் அ கிரியேட்டராக வந்துட்டு எனக்கு வந்துட்டு 55% எனக்கு தரும். சரியா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு 550 ரூபாய் எனக்கும் 450 ரூபாய் யூடியூப் எடுத்துக்கும். ஸோ இந்த கான்செப்டில் யூடியூப் ஒரு பார்ட்னர் மாதிரி நம்மளோட ஒர்க் பண்ணுது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம யூடியூப்பை நம்பி நம்ம நம்மளோட ஃபுல் எஃபர்ட்டை போடுறோமோ, எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி எந்த அளவுக்கு அந்த ஹியூமன் பார்க்கக்கூடிய மாதிரி. ஏன்னா யூடியூப்ல வந்துட்டு வீடியோ பார்க்க போகிறது ஒரு ஆடு இல்லை, மாடு இல்லை, கொக்கு இல்லை, அங்கே பார்க்க போகிறது யாரு? மனுஷன். ஸோ மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ, மனுஷனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ, உங்களோட ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ, உங்களோட ஃப்ரெண்ட் வந்துட்டு தொடர்ச்சியாக பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ, அப்படியான வீடியோ போட்டிங்களா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே யூடியூப் அல்காரிதம். ஸோ யூடியூப் அல்காரிதம் தான் யூடியூப்க்கு ஒரு அல்காரிதம் ஒன்று இருக்கு. அது வந்துட்டு நமக்கு நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு மற்றாக்களும் ஷோ பண்ணணும் கொண்டு ஷோ பண்ணால் தான் நம்ம சேனல் வந்து க்ரோ ஆகும். சரியா? இல்லை ஒன்றில் 2 நிறைய கான்செப்ட் இருக்கு நம்ம கதைக்கிறது. சரியா? ஸோ இதெல்லாம் கதைச்சமா இருந்தால் நம்ம வீடியோ வந்துட்டு ரொம்ப லென்த்தாக போகும். அதனால ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நான் இந்த வீடியோ முடிக்கிறது நான் ட்ரை பண்ணுறேன். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்துட்டு யூடியூப் சேனல். ஸோ இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரி எடுக்கணும், பேசிக் கான்செப்ட். ஸோ ஸ்டோரி எடுக்கிறது எங்கே? டீப்சீக்கு போகலாம். ஸோ டீப்சீக்கு போனால் நீங்கள் ஒரு ஸ்டோரி எடுக்கலாம். அப்படி இல்லையா சாட்ஜிபிட்டிக்கு போங்க. சாட்ஜிபிட்டி இருந்து நீங்கள் ஸ்டோரி எடுக்கலாம். சரியா? ஸோ அப்படி இல்லையா இங்கே பாருங்கள், இங்கே இந்த இதை காப்பி பண்ணி இப்போ நல்லா வியூஸ் போகிற சேனல் வீடியோஸை நீங்கள் காப்பி பண்ணி அதை வந்துட்டு கூகுளில் போய் டிரான்ஸ்கிரிப்ட் எடுக்கலாம். நீங்கள் சரியா? டிரான்ஸ்கிரிப்ட் அந்த காப்பி பண்ணி கொடுத்தீங்களா இருந்தால் அந்த டிரான்ஸ்கிரிப்ட் அந்த டெக்ஸ்ட் வந்துடும். சரியா? ஸோ அதை வந்து சாட்ஜிபிட்டியில் கொடுத்து நீங்கள் அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கலாம். இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் எடுத்துட்டீங்களா, ஸ்டோரி எடுத்துட்டீங்க, ஓகே. அடுத்து வந்துட்டு அந்த ஸ்டோரிக்கு தேவையான அந்த இமேஜஸ். ஸோ இமேஜஸ் நீங்கள் யூடியூப்ல கேட்கலாம். நீங்கள் இந்த ஸ்டோரிக்கு தேவையான இமேஜஸ் எனக்கு தான் சொல்லி ஒரு 15 இமேஜ் மாதிரில நீங்கள் கேட்கலாம். 15 இல்லாட்டி 20 இமேஜஸ் மாதிரில நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்குரிய ப்ராம்ப்டை வந்துட்டு சாட்ஜிபிட்டியோ இல்லாட்டி டீப்சிக்கோ உங்களுக்கு தரும். சரியா? ஸோ இப்போ அடுத்து வந்து நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்க, இமேஜுக்குரிய ப்ராம்ப்ட் எடுத்தீங்க. இந்த இமேஜுக்குரிய ப்ராம்ப்ட் எடுத்து வந்து நீங்கள் சில டூல்ஸ் இருக்கு ஆன்லைனில், சில டூல்ஸ் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த டூல்ஸில் போய் நீங்கள் அந்த ஒவ்வொரு ப்ராம்ப்டை கொடுத்தீங்களா வந்து அதுக்குரிய இமேஜஸ் உங்களுக்கு வரும். சரியா? ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோரி கிடைச்சிட்டு இமேஜ் கிடைச்சிட்டு அடுத்து வந்து என்னென்னா வாய்ஸ் ஓவர். ஸோ அந்த ஸ்டோரியை நீங்கள் இப்போ என்ன செய்யணுமா இருந்தால் 11 லேப்ஸ். ஸோ அப்படி சைடு இருக்குது 11 லேப்ஸ்லாம் இருக்குது. நான் ஆல்ரெடி அதுக்கும் வீடியோ போட்டு போய் பாருங்கள். ஸோ அந்த 11 லேப்ஸில் கொண்டு போட்டிங்களா இருந்தால் அந்த ஸ்டோரியை வந்துட்டு உங்களுக்கு ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ ஆடியோவை கன்வெர்ட் பண்ணி தந்தால் உங்களோட இப்போ ஹைல வந்துட்டு என்னென்னா இமேஜஸ் இருக்கு, ரைட்? ரெண்டாவது வந்துட்டு ஆடியோ இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் இணைச்ச மாதிரி இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் எடிட்டிங் பண்ணணும். எடிட்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபில்மோரா யூஸ் பண்ணலாம், இல்லை கேப்கட் யூஸ் பண்ணலாம். சரியா? உங்களோட ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. எதை யூஸ் பண்ணிக்கிற பிரச்சனை இல்லை, அவுட்புட் வந்துட்டு கொஞ்சம் அழகாக வந்தாச்சு. சரி, சரியா? ஸோ இப்போ என்ன செய்ய போகிறீங்க, கேப்கட்டோ இல்லாட்டி ஃபில்மோராவில் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் அந்த ஸ்டோரியோட ஆடியோவை ஃபஸ்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணி போட்டு அடுத்து வந்து நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க, ரைட்? ப்ளே பண்ணக்குள்ள உங்களுக்கு விலங்கு இந்தந்த சீன்ஸில் வந்துட்டு இந்தந்த கேரக்டர் வர மாதிரி இருக்கு, இல்லாட்டி இந்தந்த சீன் வந்து நடக்கிற மாதிரின்னு சொல்லி அந்த இமேஜை நீங்கள் கனெக்ட் பண்ணி சின்ன ஒரு அனிமேஷன், சரி, ஜூம் இன் ஜூம் அவுட் மாதிரி இந்த உங்களுக்கு விலங்கு தானே, ஜூம் இன் ஜூம் அவுட் தான். ஸோ இதை கொடுத்து போட நீங்கள் அடுத்தது என்ன செய்யலாமா இருந்தால் அந்த கீழே வந்து சப்டைட்டில். ஸோ சப்டைட்டில் ஆட்டோ சப்டைட்டில் இருக்குது இப்போ. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். ஸோ இது கான்செப்ட். இப்போ நான் உங்களுக்கு வாயில் சொன்னேன் தானே. ஸோ வாயில் சொன்னது வந்துட்டு ஏதோ உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு சூனியம் போல இருக்குங்க. ஸோ அதனால தான் நான் என்ன செய்யப்படுறேன்னா அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். சரியா? ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மெத்தட்லாம் தெரியும். இப்போ எப்படி எடிட் பண்ணுற, எப்படி செய்கிற எல்லாமே தெரியும். பட் அவங்களுக்கு என்ன தெரியாத எப்படி அந்த யூடியூப்பில் வந்துட்டு என்ன ஐடியாவில் நம்ம வீடியோ போடுறதுன்னு சொல்லி தெரியாமல் இருக்கலாம். பட் ஒன்றே சொல்லிக்கிறேன், யூடியூப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா இருந்தால் என்ன சொல்கிற ஒரு
ஒரு பொடுப்போக்குத்தனமாக இல்லாட்டி என்ன சொல்ற ஒரு வேண்டா வெறுப்புக்கு செய்யாதீங்க. வேண்டா வெறுப்புன்னு எதுக்கு சொல்றேன்னா, அதான் ஒரு 2, 3 வீடியோ போடுறேன். வியூஸ் வரலையா? இதெல்லாம் என்ன யூடியூப் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, நாமளே வந்து விரக்தியா ஓடக்கூடாது. நாம என்ன செய்யணும்? கன்டினியூஸா ஒரு டார்கெட் வைக்கணும். ஒரு 50 வீடியோ போடணும். ஒரு 50 வீடியோ போடணும். 50 வீடியோ போட்டுட்டு எனக்கு வியூஸ் கிடைக்கலையா? ஓகே. நான் கிவ் அப் பண்றேன்னு சொல்லி ஒத்துக்குங்க. சரியா? ஒரு 50 வீடியோ போட்டுட்டு இல்லாட்டி 100 வீடியோ தான் டார்கெட்னா 100 வீடியோ போட்டுட்டு அதுவும் டெய்லி ஒவ்வொரு வீடியோவா போடுங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நாளைக்கு வந்துட்டு 50 வீடியோ அப்லோட் பண்ணி போட்டு ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்காம ஏன்டா அது வந்துட்டு ஒரு ரோபோட் வந்து ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாமளும் ஒர்க் பண்ணணும் சரியா ஸோ அதனால டெய்லியும் வந்துட்டு ஒன் வீடியோ ஒரு வீடியோவாக போட்டுட்டு பாருங்க ஒரு சும்மா சொல்லணும் ஒரு 30 நாளைக்கு 30 வீடியோ போடுங்க ஒரு வீடியோ உங்களுக்கு என்ன சொல்கிறேன் ஒரு வீடியோ வந்து ஓர்கானிக்கா சரியா நீங்கள் யாருக்குமே ஷேர் பண்ணாமல் ஒரு வீடியோ வந்துட்டு இந்த யூடியூப் அல்காரிதம் உங்களுக்கு புஷ் பண்ணுதாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஒரு வீடியோ நீங்கள் போட்ட வீடியோவில் ஒரு வீடியோ வந்து மில்லியன் அடிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் டைம் கொஞ்சம் கூட போகுது இருந்தாலும் பரவாயில்ல விருப்பப்படுறாங்க பாருங்க சரியா ஸோ இங்கே பாருங்க நீங்கள் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நான் வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அனலிட்டிக் காட்டினா உங்களுக்கு விளங்கும் ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக பாருங்கள் ஃபோர்ஸ் பண்ணலை ரைட் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும் யூடியூப்புக்கு வந்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த எக்ஸ்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்துட்டு பிட் ஆகிக்கும் சரியா ஸோ லேட்டர் இதை பற்றி கிடைக்கும் சரியா சும்மா நான் ஒரு அனலிட்டிக் இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ எப்போ போட்டிருக்காங்க 2 மந்த்துக்கு முதல் சரி 2 மந்த்ஸுக்கு முதல் போட்டிருக்காங்க போட்ட உடனே பாருங்க எத்தனை வியூஸ் போயிருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1ஆம் மாதம் 10ஆம் தேதி போட்டிருக்காங்க இங்கே பார்த்தா உங்களுக்கு விளங்கும் சரியா 1ஆம் மாதம் 10ஆம் தேதி ரைட் ஸோ இதில் வந்துட்டு போட்ட உடனே வியூஸ் போயிருக்கு வந்துட்டு ஒரு 1200 அந்த ரேஞ்சில் தான் போயிருக்கு சரியா அது கீழே தான் போயிருக்கு நான் 24 ஹவர்ஸ்லேயே வச்சு காட்டுறேன் போட்டுவோம் 1 டேக்குள்ளே ஸோ இது இல்லை அடுத்தது ஓகே ஒரு 7 டேஸ்க்குள்ளே வச்சு காட்டுறேன் ஃபஸ்ட் டே வந்துட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் வீடியோ பப்ளிஷ் ஸோ ஃபஸ்ட் டேக்குள்ளே எத்தனை வீடியோ கிட்டத்தட்ட 56 வீடியோஸ் தான் இங்கே பாருங்க 56 வியூஸ் அந்த ரேஞ்சில் இருந்துருக்கு 56 ஒரு 20 அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே பாருங்க 741 தேர்ட் டே 1000 சொச்சம் ஃபோர்த் டே ஃபிஃப்த் டே சொல்லி ஒரு இப்போ செவன்த் டே 1 வீக் வந்துட்டு 3000 வியூஸ் தான் வந்திருக்கு ஸோ இப்போ நினைக்கலாம் நீங்கள் ஓகே 3000 வியூஸ் தான் வந்திருக்கு நீ வியூஸ் போக நினைச்சிருந்தீங்களா இருந்தால் பாருங்க 1 மந்த்துக்குள்ள அது வியூஸை பாருங்க எப்படி போயிருந்துச்சு கடைசி 1 மந்த் எண்டில் பாருங்க வியூஸ் என்ன போயிருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட 74,000 வியூஸ் போயிருக்கு 1 மந்த் எண்டில் இப்போ ஆல் ஓவர் பார்க்கலாம் நாம ஃபுல்லாகவே டோட்டலாகவே 1 மந்த்துக்கு கழிச்சு இங்கே 30 நாள் இது 30 நாளை கழிச்சு பாருங்க எத்தனை வியூஸ் போயிருக்கு கிட்டத்தட்ட 8 லட்சம் கிட்டத்தட்ட 9 லட்சம் 1 மில்லியன் 1 மில்லியன் உங்களுக்கு விளங்கணும் எவ்வளோ சல்லி வரும்னு சொல்லி சரி ஐ மீன் எவ்வளோ காசு வரும்னு சொல்லி உங்களுக்கு விளங்கணும் சரியா ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஃபியூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் எவ்வளோ தருவாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லி பட் அது நம்மளோட நோக்கம் இல்லை இவ்வளோ சல்லி வரும் இதுக்கு இவ்வளோ சல்லி வரும்னு நோக்கம் இல்லை சரியா நாம் ஒரு கடை ஒன்று வச்சிருக்கோம் அந்த கடைக்கு ஃபஸ்ட்டு கிளைண்ட் எடுக்க பார்க்கணும் ஸோ கிளைண்ட் எடுத்த பிறகு தான் நம்ம ப்ராஃபிட்டே யூஸ் பண்ணணும் ஐ மீன் ப்ராஃபிட்டையே நம்ம வந்துட்டு நினைச்சு பார்க்கணும் ஸோ அதனால ஃபஸ்ட்டு நம்மளோட கடையை வந்து நல்லா உருவாக்கிக்கோங்க நிறைய ஐட்டம்ஸை வந்துட்டு கடைக்குள்ளே கொண்டு வந்து போடுங்க நிறைய வீடியோஸை போடுங்க போட்டுட்டு கிடைக்கும் சக்ஸஸ் நீங்கள் ட்ரை பண்ணி தோற்று போகிறதுல அதுக்கு பேர் தோல்வி இல்லை ட்ரை பண்ணி தோற்று போகிறதுக்கு பேர் தோல்வி இல்லை சரியா நீங்கள் ட்ரை பண்ணாமலுக்கு முடியலைன்னு சொல்லி போகிறீங்க இல்லை என்னால் ஜெயிக்கலன்னு சொல்லி போகிறீங்க அதுக்கு பேர் தான் தோல்வி ஸோ அதனால் வந்துட்டு கிவ் அப் பண்ணிட்டே வேணாம் ஸோ கண்டினியூஸாக நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள் கிடைக்கும் இன்றைக்கு ஒரு நாளைக்கு சக்ஸஸ் கிடைக்குங்கிற நோக்கத்தில் போடுங்க சரியா நீங்கள் இப்போ என்ன சொல்கிறேன் ஓகே நான் வேலைக்கு போகிறேன் வேலையை விட்டு போட்டு நான் யூடியூப்பில் வந்துட்டு அங்கே போகிறேன் அப்படியெல்லாம் பேத்துறாங்க சரியா ஸோ என்ன செய்கிறேன் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே தான் லீவ் கிடைக்குதா ஓகே சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக இருந்துட்டு அனலைஸ் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ ரேங்க் ஆகுது இந்த வீடியோ போட்டால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கு நமக்குன்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் சரியா அனலைஸ் பண்ணி அந்த வீடியோவுக்கு கண்டென்ட் எடுத்து டக்குன்னு என்ன செய்யுங்க சில டூல்ஸ் இருக்குது ஸோ அந்த டூல்ஸில் வந்துட்டு நீங்கள் போடுங்க அப்படியே உங்களோட வேலையை வந்துட்டு ஸ்பீட் பண்ணுறேன்னா நிறைய பெய்ட் டூல் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன் என்னென்ன விஷயம் நீங்கள் செய்யணும்னு சொல்லி பெய்ட் டூல் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஷேர்ட் அக்கௌண்ட்டில் வாங்க இப்போ ஒரிஜினல் வாங்க போனால் சும்மா ஒரிஜினல் வாங்குறேன்னா உங்களுக்கு 10,000 பிடிக்குதுன்னா ஷேர்ட் அக்கௌண்ட்டில் வாங்கினீங்களா உங்களுக்கு 1000 தான் பிடிக்கும் 1 மந்த்துக்கு ஸோ அப்படியே டூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரியா ஸோ அப்படியே நான் தான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீ ஒளிவு முறை இல்லாமல் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி தரேன் சரியா ஸோ அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க மற்றது நிறைய விஷயங்கள் கதைக்கலாம் சரியா நிறைய விஷயங்கள் கதைக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து நான் ஃபியூச்சரில் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன் சரியா ஸோ வீடியோ எது வரைக்கும் பார்த்துருக்கேன்னு சொல்லி தெரியலை ஸோ பார்த்துருந்தாலும் வந்துட்டு எனக்கு செய்ய வேண்டிய ஹெல்ப் பண்ணிட்டா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு இருக்க டவுட்டை கேளுங்க சரியா ஸோ இருக்க டவுட்டை கேளுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ணுவேன் அப்படி எனக்கு தெரியலையா நான் வந்து நிறைய சோர்ஸ் இருந்தால் நான் அதை வந்து சர்ச் பண்ண விஷயங்களை வந்துட்டு உங்களோட நான் அடுத்த வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன் பட் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சரியா ஸோ கேர்ள்ஸோ பாய்ஸோ அதுக்கு அவ்வளோ இல்லை கேர்ள்ஸும் தான் செய்யலாம் பாய்ஸும் செய்யலாம் பிகாஸ் இங்கே யாரும் வந்து உங்களோட ஃபேஸை காட்ட போகிறதில்ல உங்களோட வாய்ஸை கொடுக்க போகிறதில்ல ஜஸ்ட் யூ ஆர் கிவிங் யூ எஃபர்ட் ஒன்லி ரைட் உங்களுடைய எஃபர்ட்டை மட்டும் நீங்கள் போட போகிறீங்க அந்த எஃபர்ட்டுக்கு போடுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு சக்ஸஸாக அமைய போகுது
உங்களுக்கு எக்ஸாம்லாம் உங்களுக்கு காட்டுறீங்க ஆல்ரெடி இந்த சேனலில் காட்டுறீங்க ஒரு 3 மாதம் கிட்டத்தட்ட 3 மாத சேனல் இது 3 மாதத்துக்குள்ளே எவ்வளோ க்ரோ ஆகிருக்குன்னு தெரியும். 1,00,000 ஐ மீன் 100 1000 ஐ மீன் 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கிறது சும்மா விஷயம் இல்லை. எல்லாமே வந்து அது ஃபேஸ் காட்டாமல் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம எடுத்திருக்காங்க உங்களை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் சரியா. ஸோ அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் தான் எல்லா விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணுவேன். பட் இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. சப்போர்ட் தாங்க வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. பட் என்னென்னா நிறைய பேருக்கு இந்த வாட்ஸ்அப் சேனல் இருக்கிறது தெரியாமல் இருக்கலாம். வாட்ஸ்அப்பில் குரூப் வச்சுருக்கேன். ஸோ அந்த குரூப்புக்குரிய லிங்கை வந்து நான் கீழே இருக்க ஃபர்ஸ்ட் கமெண்டில் வந்துட்டு பின் பண்ணி வைப்பேன் சரியா. ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைப்பேன். நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரி. ஸோ ரைட், இதான் இன்றைக்கான விஷயம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. அடுத்த வீடியோக்களில் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக நிறைய ஐடியாஸையும் ஷேர் பண்ணுவோம் சார். ஃபஸ்ட்டுக்கு எடுத்த உடனே வந்துட்டு அந்த டெக்னிக்கல் இதெல்லாம் செல்ல இயலாது. ஐ மீன் செல்ல இயலாண்டா எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு குழப்ப இயலாது. அதனால் சில ஐடியாஸ் இந்த சேனல் இப்படி செய்யலாம் சொல்லி ஐடியா தரேன். தெரிஞ்சாக்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். தெரியாதாக்கள் வந்து எந்த ஐடியா நீங்கள் செய்யலாம் எது உங்களுக்கு ஈஸியாக சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி போடுவேன் சரியா. எப்படி ஓன் பை ஒன்னா நீங்கள் எப்படி என்ன ப்ராம்ப்ட் எடுக்கலாம் எந்த ப்ராம்ப்ட் எடுக்கலாம் அப்படிலாம் நிறைய ஐடியாக்கள் போடுவேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல நினைக்கிறேன் சேனலில். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக்கையும் பண்ணிட்டுருங்க சரியா. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கின்றேன். நன்றி, பாய்.